ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலா லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை சொல்கிற வகையில் ஏப்ரல் மாதம் 8 முதல் ஏப்ரல் 17 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஏப்ரல் 8ஆம் தேதி லாபராசியில் நமக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில் சந்திரன் மக நட்சத்திரத்தில் போகிறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் புது வேலைக்கு மாறுறது, வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நன்மையாக இருக்குது. தொழில் விஷயங்களுக்கும் நன்மையாக இருக்குது. சில பேருக்கு கடன் எதிர்பார்த்துட்ருக்கிற கடன் கிடைக்கும். வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். கணவன் மனை உறவு சார்ந்த வகையில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் போகும். மறுநாள் ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:56 பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ நமக்கு இந்த 4-5 கிரகங்களெல்லாம் சேர்றது 6ஆம் வீட்டில் சேருது. வேலை பார்க்குற வீட்டில் தான் சேருது. இப்போ இந்த சுக்கிரனும் அங்கே தான் 6ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் குருவாகவும் செவ்வாயாகவும் வேலை பார்க்குறாங்க. செவ்வாய் கிரகம் நமக்கு இதில் மாறிடுறாரு, அதாவது கடகராசிக்கு மாறிடுறாரு. பட் சுக்கிரனுடைய அமைப்பு நமக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் காமிக்கிறதுனால ஹெல்த் வைஸு மறைமுக எதிரிகள் தொல்லை இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். நம்ம வேலையிலையும் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஒரு டார்ச்சர் மாதிரி நமக்கு அதிகமான வேலைப்பளு கொடுக்கறது, அல்லது நம்ம வேலையில் தவறுகளை சுட்டி காட்டுறது, அல்லது அதிகமான 2 தடவை 3 தடவை ஒரு வேலையை பார்க்குறது, இந்த மாதிரி அலைச்சலை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக செய்யணும். ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம், அதாவது நண்பகல் 12:24 தொடங்குறது. சூரியனுடைய நட்சத்திரம். அது கன்னி ராசிக்கு வர்றது மாலை இரவு 7:03 சூரியனுடைய பலாபலன்களை இன்றைக்கி அனுபவிக்க இருக்கோம். சூரியன் புதனைப் போலவும் குருவைப் போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்க குருவனுடைய தாக்கத்தை அந்த சூரியன் பிரதிபலிக்கிறாரு. அதனால் வேலையில் கொஞ்சம் அதிக டென்ஷனும் உளைச்சலோடு இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்டது, மறைமுக எதிரிகள் தொல்லை சம்மந்தப்பட்டதில் எச்சரிக்கையாக இருங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அஸ்த நட்சத்திரம். மதியம் 3:09 12ல் சந்திரன் வந்துடுறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது இன்றைக்கி கௌரவம் இருக்கும், நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். அதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரியான பிரயாணங்கள் ஏற்படும். ஏப்ரல் 12ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம் மாலை 6:07 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயின் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். சனி போல் வேலை செய்கிறாரு. ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வேலை செய்கிறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை பிஸியாக இருக்கும். நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். நல்ல நாள். ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் அதே சித்திரை நட்சத்திரம் தான், மாலை வரைக்கும் இருக்குது. இரவு 9:10 தான் ராகு நட்சத்திரம் தொடங்குது. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதர்வைஸ் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம தொழில் சார்ந்த சிந்தனைகள் நமக்கு இருக்கும். பணவரவு நல்லாயிருக்கும், உறவினர்கள் வருகை இதெல்லாம் கூட இருக்கும். நம்ம ஏதோ ஒரு சிறு பிரயாணம் போகிற மாதிரி இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை 1 புது வருட பிறப்பு, சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி ராகு நமக்கு பலனை கொடுக்குறாரு. ராகு குருவாகவும் ராகுவாகவும் இயங்கிறதுனால அவர் இன்றைக்கி 8ஆம் இடத்துல இருக்க குரு போல் இருக்கிறதுனால வேலையில் இன்றைக்கி லீவு நாளாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு பகை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதில், உணவுகள் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி நமக்கு மதிப்பு, கௌரவம், தொழிலை பாதிக்காது. ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு 8ல் இருக்கார், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 10ல் இருக்கார். இன்றைக்கி அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய வகையில் வேலை செய்யும். சொந்த தொழிலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணவரவும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 16ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் தொழில், வேலை, உத்தியோகம், பணவரவு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. சனியினுடைய சேர்க்கைன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனோடையும் சேர்றாரு, ராகுவோடையும் சேர்றாரு. இந்த சுக்கிரன் ராகு சனிங்கிறது கணவன் மனை உறவில் தேவையில்லாத சஞ்சலங்களை உருவாக்கும்.
புது நபர்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம் காலையில் 5:54க்கு தொடங்கிறது. இந்த புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் நமக்கு 10ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. 6-10 ஒரு கனெக்டிவிட்டி உண்டாக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் இந்த செவ்வாயும் சனியுமே சனி குருவை போல் இயங்குகிறார், செவ்வாய் சனியை போல் இயங்குகிறார். அதனால் 6, 8, 10 கனெக்ட் ஆகுது. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது ஒரு வேலையை 2 தடவை 3 தடவை செய்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு எப்போவுமே 8ல் இருக்கிற குரு ஒர்க்கை அதிகமாக நீட்டிக்கிறார். ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 2-3 வாரம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால் புது முயற்சிகளை தவிர்க்கணும். புதுசாக ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, இதையெல்லாம் இப்போ தவிர்த்துக்கணும். இந்த 10 நாட்களில் மட்டுமில்லை, இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்குமே கூட நமக்கு மே மாதம் வரைக்குமே நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி சம்பளம் குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சேல்ரி கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கும். இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்றுறவர் யாருன்னா செவ்வாய் கிரகம் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு அந்தஸ்து கௌரவத்தை அப்படியே மீட் அவுட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். 12ல் இருக்கிற கேதுவும் 6ல் இருக்கிற ராகுவும் வேலை வாய்ப்பை கொடுத்தாலும் கூட அந்த வேலை வாய்ப்பில் சில கலகங்கள், குழப்பங்கள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வேலை செய்கிறதுக்கே நமக்கு ஒரு மனசு இல்லாமல் சஞ்சலப்படுறது, அல்லது யாருமே நமக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, டீம் ஒர்க்கில் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியலையே அப்படின்னெல்லாம் அந்த வேலையை பற்றி அதிருப்தி மனப்பான்மை கொண்டிருக்கிற சூழலும் ஏற்படும். ஆனால் பொருளாதாரத்துக்கு ரொட்டீனாக பண்ணுற வேலையிலையோ, உத்தியோகத்துலேயோ, தொழிலையோ பண வரவில் ப்ராப்ளம் இருக்காது. பொருளாதாரத்துக்கு நன்மை தரக்கூடிய நாள். இப்போ மேக்சிமம் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் இந்த 10 நாட்கள் பங்கு வகிக்குது. அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல செவ்வாய் இருக்கிறது நம்மளுக்கு தொழில் பலத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.